மதுரை பாலகங்காபுரம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் கட்டுக்கட்டாக புதிய திரைப்படங்களின் டிவிடிக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், சொல்லுங்க, இந்த புதிய திரைப்படங்களோட டிவிடிக்கள் எப்படி பறிமுதல் செய்யப்பட்டது, எவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டது, அது குறித்த முதல்கட்ட விவரங்கள். திவ்யா, நாம இருக்கிறது மதுரை பாலரங்காபுரம் பகுதியில் உள்ள ஜிஜி சாலையில ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் 2வது தளத்தில் இருக்கிறோம். இப்ப நீங்களே இந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். இந்த வீட்டில் வந்து 3 அறைகள் இருக்கிறது. அதாவது முதலாவது 3 அறைகள் இருக்கிறது. 3 அறைகளிலுமே கட்டுக்கட்டாக புதிய படங்கள் முதல், அதாவது தற்போதைய திரைக்கு வந்த தெரி, மனிதன், கோட்டு, பென்சில் உள்ளிட்ட படங்கள் முதல் இதற்கு முன்னதாக வந்த இந்த வருடங்களில், இதற்கு முந்தைய வருடங்களுடைய அனைத்து திரைப்படங்களும் மட்டுமல்லாமல் நிறைய திரைப்படங்கள் இங்கே தயாரிக்கப்படுகிறது. இங்கே அதற்காக பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல வந்து இந்த அறையில வந்து கட்டுக்கட்டாக அதுக்கான அந்த ரேப்பர்கள் தயாரித்து இங்க வந்து அடுக்கிற பணி, படம் வாரியாக அடுக்கிற பணி இந்த ரூம்ல நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா தற்போது நீங்க பாத்துட்டு இருக்கலாம், இந்த ரூம்ல நேரடியாக வந்து அந்த இங்கதான் வச்சு அந்த சிடிக்களை காப்பி செய்து பதிவு செய்தும் நடவடிக்கை இங்கதான் நடந்திருக்கு. இதற்காக வந்து ஒரு சிபியு என்று சொல்லப்படுகிற 6 சிஸ்டங்கள் வைக்கப்பட்டிருக்கு. 6லையுமே பாத்தீங்கன்னா ரைட்டர்லாம் அப்படியே வரிசையாக ரைட்டர் வச்சு அதுல வந்து இங்கதான் முதல்ல பதிவு செஞ்சு இங்க இருந்து தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இந்த இடத்தை பொறுத்த அளவுக்கும் தமிழ்நாடு திரைப்படத்துறையினர் வந்து இந்த திரைப்பட சங்கத்தினர் வந்து அவங்க கொடுத்த தகவலின் பேரில் மதுரை மாவட்ட திருட்டு வீடியோ தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வந்து தற்போது சோதனையிட்டு இந்த வீட்டில் வந்து யாரும் இல்லை, இந்த வீட்டின் உரிமையாளரோ தற்போது அங்கு இருந்தவரோ யாருமே கிடையாது. உடனடியாக அங்கிருந்து அவர்கள் வந்து அந்த பக்கத்து வீட்டின் துணையுடன் வந்து அந்த வீட்டை வந்து கதவை திறந்து, வீட்டு உரிமையாளர் உதவியுடன் கதவை திறந்து எப்போது சோதனை நடத்திய போதுதான் இந்த படங்கள் அனைத்தும் இருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. முதல் கட்டமாக இந்த தகவலில் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கணக்கு நோட்டு வேற இருந்திருக்கு. அந்த ஒரு நோட்டு வந்து காவல்துறையினர் கைப்பற்றிருக்காங்க. அந்த நோட்டில் முக்கியமாக கொடுக்கிற தகவல் என்னன்னா, இங்க இருந்து 11 மாவட்டங்களுக்கு இந்த திருட்டு வீடியோக்கள் சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது. 11 மாவட்டங்களுக்கு யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணிருக்கோன்ற விவரங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. தற்போது காவல்துறை அது கொண்டுதான் விசாரித்து வர்றாங்க. இந்த இடத்த பாத்தீங்கன்னா முக்கியமாக அனைத்து படங்களுமே இங்கு தயாரிக்கப்படுகிறது. தற்போதைக்கு திரைக்கு இன்று திரைக்கு வந்த படங்களை தவிர நேற்று வரை திரைக்கு வந்த அனைத்து படங்களும் இங்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் தெரிவிக்கின்றன. அனைத்து படங்களுமே இப்பொழுது காவல்துறையினர் வந்து அந்த வீடியோ தடுப்பு காவல்துறையினர் வந்து இங்கு இந்த 2வது தளத்தில் இருந்து அனைத்தையுமே பேக்கிங் செய்து காவல் நிலையத்தில் இங்கிருந்து ஜவஹர்புரத்தில் உள்ள அந்த வீடியோ தடுப்பு பிரிவு காவல் நிலையத்துக்கு எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. இதுதான் தற்போதைய நிலையா இருக்கிறது. திவ்யா.